கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, குட் ஃப்ரைடே. இன்னைக்கு உலகம் எங்கிலும் கிறிஸ்துவனுடைய பாடு மரத்தை தனிப்பட்ட முறையில் கதவை காத்திருந்து 3 மணி நேர தியானங்கள், 3 மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தரை பல ஆங்கிள் தியானிக்க போகிறோம், பலர் தியானிக்க போகிறோம். நிச்சயம் வாழ்க்கையில கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள், சாத்தான தலையை நசுக்குன ஒரு நாள், ஜெயம் பெற்ற ஒரு நாள், ஜெயத்தை சுதந்திரிக்க ஒரு நாள், நமக்கு ஜெயம் கூறப்பட்ட நாள், தண்டனை அறிவிக்க வேண்டிய நாட்டில் நீ நிரபராதி விடுதலை பெற நாள், நம்ம நாள். ஸோ வாழ்க்கையில மிக முக்கியமான நாள், தீர்ப்புக்கு ஒரு நாள். இந்த நாள் நியமிச்சுக்கப்பட்டது. தீர்ப்பு கூண்டில் ஏறி நிற்கிறோம். என் குற்றவாளின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ குற்றமற்றவன். எனக்கு கிறிஸ்து தன்னை குற்ற நிவாரண வழி ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸோ குற்றவாளியா இருக்கிற நீ நிரபரான்னு சொல்லி கூண்டுடைய வீட்டுக்கு போயிரு, கூண்டு வந்து ஜெயிலுக்கு போன்னு சொல்லாம வீட்டுக்கு போன்னு சொல்ல விடுதலை நாள் இந்த குட் ஃப்ரைடே. ஸோ இந்த குட் ஃப்ரைடே வாழ்க்கையில மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கி தருவதாக. இங்க நம்ம தியானிக்கிற ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவங்க ஆவியினாலே பிழைத்திருக்கணும். அன்பு தேவஜனமே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். சிலுவையில் அறை காட்டி தர விரும்புறேன். கலாத்தியர் 2:20 பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நல்ல வார்த்தை கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அங்கே வாஸ்தவம், கிறிஸ்துவனுடைய தன் மாம்சத்தையும் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னொரு காட்டி விளக்க விரும்புறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4:5-6 வாசிக்கிறேன். எபிரேயர் 6:4-5-6 வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எனக்கு கேட்டு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்களே மறுபடியும் கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் யாரு 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 ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ருசி பார்த்தோம், பரிசுத்தாவியை பெற்றோம், தேவ நல்வார்த்தையை பெற்றோம், இனிவர உலகத்தின் மேல் ருசி பார்த்தோம். இவ்வளவு இருந்து பின்மாற்றமா போனவங்க, மறுதளிச்சு போனவங்க, அங்கதான் வார்த்தை வருது, தாங்களே கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து. 2 ஆங்கிள் சொல்றேன். குட் ஃப்ரைடே 2 ஆங்கிள் சொல்றேன். ஒண்ணு, கிறிஸ்துவுடனே சிலுவை அறையப்படு, நீ அறையப்படு. மாம்ச ஆசை சிலுவை அறை. ஒரு காரியத்தை அடைய விரும்புகிற, ஒரு சிற்றி அடைய விரும்புகிற, ஒரு பொருள் வாங்க விரும்புகிற, நான் சொல்றேன் மாம்சம் விரும்புது, வேண்டாம் கிறிஸ்து சிலுவை அறை, அந்த பொருள் எனக்கு வேண்டாம், அந்த காரியம் எனக்கு வேண்டாம். அதுதான் சிலுவை அறையிறது. மாம்ச ஆசை இச்சைகள் அது கேட்குது, மாம்சம் கேட்குது, அடைய ஓடாத சிலுவை அறை, அந்த ஆசை இச்சை சிலுவை அறை. மறுபக்கம் நல்லா ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணாச்சு, அன்பு வச்சு பேசியாச்சு, வெளிப்பாடு பெற்றாச்சு, வார்த்தையை பெற்றாச்சு, கர்த்தர் நடந்து போயாச்சு, ஊழிய ஆரம்பிச்சாச்சு. இப்ப மறுதலித்து இப்ப பின்மாற்ற போறவங்க மீண்டும் இயேசுவில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். நீ கிறிஸ்துவோடு சில அறையப்படு, மாம்சத்தை ஆசை சில அரைஞ்சிரு. பதிலா இவ்வளவு ஆவிக்கு அனுபவத்துல பெற்றுட்டு நீ பின்மாற்றத்தை நீ எழுந்து வந்துரு. நீ ஒன்னு அறியாம சில அரைஞ்சிட்டு கிடக்கிற, மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மாம்சத்துல செத்துரு, ஆவியில உயிர் பெற்று எழுந்துரு. இந்த குட் ஃப்ரைடே வாழ்க்கையில அந்த ஆசத்தை கொண்டு வரட்டும். இந்த குட் ஃப்ரைடே வாழ்க்கையில அந்த ஆசை கொண்டு வரட்டும். மாம்சத்துல செத்துரு, மாம்சத்துக்கு செத்து ஆவியில உயிர் பெற்று எழுந்து, ஆவியில வாழ். இனிமேல் அந்த புது அனுபவத்தை கத்துறோம். இன்று உனக்கு அந்த சோமலமா பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்துறோம். அருமையான சத்தியம், ஆழ்ந்த சத்தியம். எங்க அறியாம நாங்களே கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். மன்னியும், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மன்னியும், பரம ஈவை ருசி பார்த்தும் புதுப்பிக்கப்பட்டும் நல்வார்த்தையை பெற்றும் இனிவரும் பலனை ருசி பார்த்தும் எல்லாம் அறிந்துட்டு மறுதளிச்சு போற எங்க வாழ்க்கையில நம்ம அரசியல் அறைகிறோம். அதுக்கு பதிலாக நான் என் மாம்ச ஆசை இச்சையிலையும் சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கிறோம். இனி என் மாம்சம் எதெல்லாம் விரும்புதோ
மாம்சம் ரொம்ப அதை விரும்புற, ரொம்ப அதை பிரிய வைக்கிற, அது எனக்கு வேண்டாம். அதை சிலுவை அறையிறேன். குறிப்பிட்ட காரியத்து மேல வெறியா இருக்கிறோம், அது வேண்டாம். குறிப்பிட்ட நபர் மேல வெறியா இருக்கிறோம், அவனை அடைஞ்சே, அவளை அடைஞ்சே, அந்த ஃப்ரெண்ட் அடைஞ்சே, அதை அடைஞ்சு அவனை பெற்றே அது சிலுவை அறையிறோம். மாம்சத்தையும் ஆசை சிலுவை அறையிறோம். இந்த குட் ஃப்ரைடே அர்த்தமுள்ள குட் ஃப்ரைடே மாற்றித்தாங்க, பெரிய மாற்றம் உண்டாங்க. எல்லா துதி கனமகிமை மாற்றுமே ஒருவருக்கே சொல்றது. எல்லா நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.